வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிவைஸ் தான் பார்க்க போகிறோம். ராஸ்பெரி பை இதனுடைய ஆர்கிடெக்சர் தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ராஸ்பெரி பை ஆர்கிடெக்சர் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா, இது ஒரு மினி கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஐஓடி ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது ராஸ்பெரி பையை. சரி, ராஸ்பெரி பை ஆர்கிடெக்சர் இஸ் டிசைன்டு அரவுண்ட் எ compact BCM2835 SoC. இந்த BCMனா அது ஒரு கம்பெனி பேர், அவங்க மாடல் நம்பர் 2835, சிஸ்டம் ஆன் சிப். இது ஒன்றும் இல்லை, இது ஒரு ப்ராசஸர். இதுக்குள்ளே ஒரு ப்ராசஸர், எப்படி கம்ப்யூட்டருக்கு ஒரு ப்ராசஸர் இருக்கும் அந்த மாதிரி இந்த ராஸ்பெரி பையுக்கு இது ஒரு குட்டி கம்ப்யூட்டர் இல்லையா, இதுக்கு ஒரு ப்ராசஸர் தான் BCM2835 SoC, which is connected to various input output interfaces. ஸோ இந்த ப்ராசஸர் எதுக்குள்ளலாம் கனெக்ட் ஆகிருக்கு? GPIO. இதுதான் GPIO. ஓகேங்களா? இந்த GPIOனா ஒன்றும் இல்லை, கிராஃபிக்கல், அதாவது நம்மளுக்கு இன்புட் அவுட்புட். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்புட் அவுட்புட் பின். இந்த இதில் என்னென்ன இது எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, நம்ம கனெக்ஷன்ஸ்க்காக ஏதாவது ஒரு பஸ்ஸரோ இல்லை ஏதாவது ஒரு எல்இடியோ, ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு இது நம்ம பயன்படுத்துவோம். அப்புறம் HDMI கேபிள் கனெக்ஷன், இதோ பாருங்கள், இந்த இடத்துல HDMI கேபிள் கனெக்ஷனுக்கு. அப்புறம் USB கனெக்ஷன், USB போர்ட், டைப் சி போர்ட்டு, SD கார்டு இங்கே இருக்குது பாருங்கள், மைக்ரோ SD கார்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். இதோ மைக்ரோ SD கார்டு. அப்புறம் மைக்ரோ USB பவர் கேபிள் இந்த பக்கம். அப்புறம் கேமரா கனெக்ட் பண்ணலாம் இதில். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? டிஸ்பிளேலாம் நம்ம இதில் மோஸ்ட்லி பண்ணுவோம்னா HDMI கேபிளே நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். சரி, அப்புறம் ஆடியோ ஜாக், இது எல்லாமே நம்ம எடுத்து எதில் கனெக்ட் பண்ணுறோம்? இந்த சிங்கிள் ப்ராசஸரில் கனெக்ட் பண்ணுறோம். BCM2835 SoCயில் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறோம். அப்படி கனெக்ட் பண்ணோம்னா இது ஒரு மொத்தமாக ஒரு ஃபங்க்ஷனல் மினி கம்ப்யூட்டராக மாறிடும். ஓகேங்களா? அதாவது எம்பெடட் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க இதை ஐஓடியில். அப்புறம் ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதை நம்ம பயன்படுத்துவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட இன்ட்ரொடக்ஷன். எக்ஸாமில் இதை மட்டும் எழுதுனா போதும். இந்த கீ பாயிண்ட், ராஸ்பெரி பை ஆர்கிடெக்சர்னால் என்ன, அது எது கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த 4 லைன் எழுதிட்டு இந்த டயக்ராம் போட தேவையில்லை. இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆர்கிடெக்சர் டயக்ராம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். BCM2835 SoC, சிஸ்டம் ஆன் சிப். இதுதான் ப்ராசஸர். இந்த ப்ராசஸரில் எத்தனை இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க? ஈத்தர்நெட்டு, USB போர்ட்டு, பவர் சப்ளை, GPIO இன்புட் அவுட்புட் போர்ட்டு, கேமரா மாடியூல், SD கார்டு, டிஸ்பிளே, HDMI, இதெல்லாம் இந்த அழகாக இந்த டயக்ராம் வச்சுட்டு ஆரோஸ் 2 பக்கமும் போடணும். இதுதான் இந்த கனெக்ஷன். ஓகேங்களா? கனெக்ட் பண்ணுறது இதெல்லாம் எடுத்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்தமாதிரி 2 ஆரோ போட்டிருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு கேப் இருக்கும், அதில் வந்து நம்ம இதில் சொருகிக்கலாம் அந்த மாதிரி. ஓகேங்களா? அதாவது இந்த டபுள் ஆரோ. ஸோ இதுதான் ராஸ்பெரி பை ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர். இந்த டயக்ராம் வரையணும் அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுனதுக்கு அப்புறமா. ஓகேங்களா? இப்போ 1 by 1 டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ராசஸர் தான் பார்க்க போகிறோம். BCM, இது கம்பெனியோட பேர். 2835 அவங்க யூஸ் பண்ணுற மாடல் நம்பர். SoC, சிஸ்டம் ஆன் சிப். சரி, ஒரு ராஸ்பெரி பைக்கு மெயின் ப்ராசஸரே யாருன்னா இதுதான். ஓகேங்களா? இதில் என்னென்னலாம் இருக்குன்னா, CPU இருக்கும், GPU, கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட், பெரிய பெரிய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம் இதிலேயே, இதை யூஸ் பண்ணி. அப்புறம் RAM, மல்டிமீடியா காம்போனன்ட்ஸ், இது எல்லாமே ஒரே சிப்பில் இருக்கும் இதுக்குள்ளே. இதெல்லாம் எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம்னா, டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, கால்குலேட் பண்ணுறதுக்கு, ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு, அப்புறம் பெரிஃபரல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. பெரிஃபரல்ஸ்னால் என்னது? வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் எடுத்து கனெக்ட் பண்ணோம்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதும் யார்? இந்த ப்ராசஸர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பவர் சப்ளை. சரி, இப்போது ராஸ்பெரி பைக்கு பவர் எவ்வளோ கொடுக்கலாம்? மேக்ஸிமம் டிப்பிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுறது 5 volt. ஓகேங்களா? அது எப்படி கொடுக்கலான்னா, மைக்ரோ USB போர்ட் இருக்கு இல்லையா, அது வழியாக கொடுக்கலாம். இல்லை USB டைப் சி அந்த கேபிள் வழியாக கொடுக்கலாம். சப்ளை த என்டையர் சிஸ்டம் இன்க்ளூடிங் SoC, ப்ராசஸருக்கும் கரண்ட்டு போகணும், பவர் போகணும். GPIO, ஓகேங்களா, ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட், அதுக்கும் கரண்ட்டு போகணும். அப்புறம் வேறு ஏதாவது நம்ம எக்ஸ்டர்னல் டிவைசஸ், பெரிஃபரல்ஸ் எடுத்து வந்து இதெல்லாம் கனெக்ட் பண்ணோம்னா அதுக்கும் பவர் போகணும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ராஸ்பெரி பை மூலிமா பவர் சப்ளை வந்து நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? அதில் ஒரு போர்ட் இருக்கும், எது? USB போர்ட் வழியாக நம்ம பவரை கொடுப்போம். சரி, நெக்ஸ்ட் GPIO போர்ட், ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட். அதாவது இப்போ நம்ம ஏதாவது சென்சார் சென்ஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது LED லைட் எரியணும், ஏதாவது மோட்ரு வந்து ரன் ஆகணும், இல்லை பஸ்ஸில் எதாவது வரணும்னா இந்த போர்ட்டில் தான் நம்ம கொடுப்போம். டயக்ராமில் காமிச்சோன்னா பிக்சரில் பின்னு மாதிரி இருக்கும் இதில். ஓகேங்களா? அந்த பின் நம்பருக்கு படி நம்ம கொடுப்போம் இன்புட் அவுட்புட்.
யூஸ் டு இன்டர்ஃபேஸ் வித் எக்ஸ்டர்னல் காம்பவுண்ட். எதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம்? சென்சார் கனெக்ட் பண்ணலாம், எல்இடி, மோட்டாரு, பஸ்ஸரு, இது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும் இந்த GPIO போர்ட்டில். ஓகேங்களா. இதில் நம்மளுக்கு ஒரு பின் நம்பர் ஒன்று இருக்கும், ப்ரோக்ராமபிள் பின்ஸு. ஸோ அது மூலயமா தான் நம்ம என்ன பண்ணோம்னா கண்ட்ரோல் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் ரியல் வேர்ல்ட் டிவைசஸ். இப்போ சென்சார் எடுத்து அதில் கனெக்ட் பண்ணோம்னா அந்த பின்னில் கோடிங் இருக்கும். அந்த கோடிங் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இந்த GPIO போர்ட்டுக்குள்ளே தான். இந்த 3 பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? இது ஆர்டராக எழுதுங்க. நான் கொடுத்த கீ பாயிண்ட்ஸை பக்காவாக எழுதணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், கேமரா மாடியூல் இன்டர்ஃபேஸ். ஓகே, இந்த ராஸ்பெரி பையில் நம்ம டேரெக்டாக கேமரா எதுவுமே கனெக்ட் பண்ணிடலாம். அது ஒரு பெஸ்ட்டு ஒரு இன்டர்ஃபேஸ்னு சொல்லலாம். அதான் CSI, கேமரா சீரியல் இன்டர்ஃபேஸ். இது எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம்னா இந்த சர்வைலன்ஸ் கேமராவில், கம்ப்யூட்டர் விஷனில் ஃபேஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இதை பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட், SD கார்டு ஸ்லாட். SD கார்டு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? OSS ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, இல்லை இந்த திரும்ப இந்த ராஸ்பெரி பை கிட்ட ஏதாவது எதனா ஆயிடுச்சுன்னா திரும்ப பூட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. இதுக்கு எல்லாமே நம்ம இந்த SD கார்டு ஸ்லாட்டை பயன்படுத்துகிறோம். இது வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்காக நம்மளுக்கு இருக்கும். ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ நார்மலாக கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்க் இருக்குது, லோக்கல் டிஸ்க்கு, CD அந்தமாரி. அதே மாதிரி இங்கே இதுவும் ஒரு மினி கம்ப்யூட்டர், இதுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க், அதான் பேர் பைஸ் ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், HDMI போர்ட். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மோஸ்ட்லி நம்ம HDMI போர்ட் எதுக்கு பயன்படுத்துவோம்? வீடியோ பார்க்குறதுக்கு, ஆடியோ பார்க்குறதுக்கு, இது எல்லாமே கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா. மானிட்டரில் போய் அதை ஷோ பண்ணுறதுக்கு நம்ம இந்த HDMI போர்ட்டை பயன்படுத்துவோம். யூஸ் டு டிஸ்பிளே டெஸ்க்டாப் இன்டர்ஃபேஸ், டெர்மினல், மீடியா, இது எல்லாமே காமிக்கிறதுக்காக இந்த HDMI போர்ட்டை பயன்படுத்துவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் காம்போனண்ட், டிஸ்பிளே இன்டர்ஃபேஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ராஸ்பெரி பை கிட்டில் நம்ம டச் ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது, அது கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் டு அஃபிஷியல் ராஸ்பெரி பை டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. ஓகேங்களா. ஸோ இந்த ராஸ்பெரி பை கிட்டில் நம்மளுக்கு இந்த DSIன்னு ஒன்று இருக்கும், அதாவது டிஸ்பிளே சீரியல் இன்டர்ஃபேஸ்னு ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ராஸ்பெரி பை டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேவை கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. இது எதுக்கு பயன்படுத்தணும்னா போர்ட்டபிள் அண்ட் எம்பெடட் அப்ளிகேஷன்ஸ், ஏதாவது நம்ம டிஸ்பிளே காட்டுறதுக்கு. ஓகேங்களா. ஈத்தர்நெட் போர்ட். ஈத்தர்நெட்டில் நம்மளுக்கு எதுக்கு? கனெக்டிவிட்டி, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, ஒயர்ட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. ஸோ இதில் நம்ம வந்து இன்டர்நெட் வேணும் இல்லையா, இதை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம ஈத்தர்நெட்டை பயன்படுத்திக்கிறோம். ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ரிமோட் ஆக்சஸ், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், நியர் டிஸ்டன்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இருக்கிறது USB போர்ட். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா கீபோர்டு, மவுஸு, USB ஸ்டோரேஜ், அதாவது USB இருக்குங்களே அதாவது பென்ட்ரைவ் மாதிரி, வைஃபை டாங்கிள்ஸு, இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணோம். இதெல்லாம் இங்கேருந்து பெரிஃபெரல்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் எக்ஸ்டர்னல் டிவைசஸ் மாதிரி, இதெல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுவோம். எதுக்கு? அந்த ராஸ்பெரி பை கிட்டு கூட இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிறதுக்கு, டேட்டாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் இந்த ஆர்கிடெக்சர். நான் என்ன கீ பாயிண்ட் கொடுத்தனும் பக்காவாக அதே மாதிரி எழுதுங்க, கதைங்க இதில். ஓகேங்களா. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.